வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாம் பார்க்க போகிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா துபாயில் தாங்க இருக்குது. துபாய் அப்படின்னே எல்லாருக்கும் கண் முன்னாலேயும் வர்றது பிரம்மாண்ட கட்டிடங்கள், உலகத்திலேயே உயரமான புர்ஜ் கலீஃபா கட்டடம், 7 ஸ்டார் ஹோட்டல், இப்படி பார்த்து பழகி போன உங்களுக்கு இப்போ அதோட மற்ற ஒரு பக்கத்தை தான் காமிக்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் மாதிரி ஒரு பாலைவனத்தில் உள்ள கிராமம் தாங்க. இந்த கிராமத்தில் ஒரு தமிழ் நம்ம அண்ணன் ஒரு 30 வருடத்துக்கு மேலே இங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல. அவரை தான் பார்க்க போகிறோம். அவர் செய்கின்ற விவசாய பணிகளையே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆச்சரியப்படுவீங்க. இப்போ இந்த பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பாருங்களா, கோழி வளர்க்குறதா இருக்கட்டும். இந்த கோழி வளர்க்குறதுலேருந்து அடுத்ததாக பார்த்தீங்கன்னா காய்கறி தோட்டம் அவர் சொல்லும் போது நீங்களே பார்ப்பீங்க. எத்தனை காய்கறிகள் எல்லாமே நம்ம இந்தியாவிலேருந்து கொண்டு வந்து இயற்கை முறையில் விளைய வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அங்கிட்டு ஒட்டகம் மேய்க்கிறதா இருக்கட்டும், அடுத்தது ஆடு வளர்க்குறதா இருக்கட்டும். இந்த ஊரில் இப்படியெல்லாம் பண்ண முடியுமா அப்படிங்கிறத சாதித்து காமிக்கிறாங்க. நம்ம ஊரில் எல்லா வளமும் இருக்குது, தண்ணீர் 24 மணி நேரமும் கிடைக்கும். இருந்தாலும் நம்ம இன்னும் கர்நாடகத்தில் கையேந்துறதும், காவிரி தண்ணி எப்போ வரும் அப்படின்னு பார்க்குறதும், வானத்தை பார்த்து மழை பெய்யுமா அப்படிங்கிறது மாதிரி நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது நம்ம ஊர்லேருந்து கொண்டு வந்த கருவேப்பிலை செடி தாங்க. கருவேப்பிலை மரம்லாம் இங்கே நிறைய வச்சுருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கத்தரிக்காய் எல்லாம் சொட்டு நீர் பாசனம் தான். இதுக்கு எருவெல்லாம் நம்ம ஊரில் யூரியா, பொட்டாஸ் அப்படின்லாம் வாங்கிக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா விவசாயிகள். அதுக்கே பாதி விலையை கொடுக்குறாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. அவரைக்காவிலேருந்து இங்கே உள்ள பேரிச்சம்பழம் மரத்துலேருந்து எல்லாத்துக்குமே அவங்க இயற்கை உரம் தான் பயன்படுத்துகிறாங்க. இயற்கை உரம் தான் பயன்படுத்த வேணுங்கிறதுல இவங்களோட முதலாளி ரொம்ப தெளிவாக இருக்காராம். சரிங்களா, அவரைக்காய் எவ்வளோ வேகமாக பறிக்கிறாங்க. நான் எந்த அளவுக்கு காய்ச்சிருக்கு பாருங்கள். அவரைக்காய் இங்கே பார்த்தீங்கன்னா செடியிலெல்லாம் கொத்தாக காய்ச்சிருக்குது. வேணுமா அப்படிங்கிற அளவுக்கு அவர் படுக்கு பறிச்சுக்கிட்டே இருக்கிறாப்புல. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. பார்த்தீங்களா ஒரு செடியில் எவ்வளவு தான் காய்ச்சிருக்கு அப்படின்னு. எல்லாத்துலேயுமே இந்த மண்ணில் எதுவுமே விளையாது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அப்படியெல்லாம் கிடையாதுங்க. எல்லா காய்கறிகளையும் விளைய வச்சுருக்காங்க. கேரட்டு கொண்டு இங்கே விளைய வைக்கிறாங்க. அதான் சிறப்பு. தண்ணீர் இத்தனைக்கும் இங்கே ஒரு பாலைவனமான பகுதி. இதில் தண்ணீர் கிடைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். அதுவும் சொட்டு நீர் பாசனத்தில் தான் இவ்வளவும் கொண்டு வர்றாங்க. அண்ணன் இப்போ கையில் வச்சுருக்காரு பாருங்கள், கத்தரிக்காய் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இது ஒன்று போட்டாவே போதும் பிறகு ஒரு குழம்புக்கு போதும். இதை எடுத்து காமிக்கும் போதுக்கு நமக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. கத்திரிக்காயெல்லாம் எல்லா விதத்துலேயுமே போட்டு வச்சுருக்குறாங்க. எல்லாத்துலேயும் போய் பறிச்சுட்டு வர்றாரு. இந்த பார்ப்பா எவ்வளோ கத்திரிக்காய் இருக்குதுன்னு, காய்ச்சிருக்குன்னு. நம்ம ஊரில் கூட நிஜமாக அதெல்லாம் நான் அந்தளவுக்கு யார்ட்டையும் நம்ம போய் தோட்டத்துலலாம் பறித்தது கிடையாதுங்க. இங்கே அதுவும் ஒரு தமிழர் இத்தனை வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்படிங்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இவங்கள்ட்ட நம்ம பார்த்து ஆச்சரியப்பட்ட இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த இடத்துல காய்கறினா 1-2 போடுவாங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா அவர் மல்லித்தலையாக இருக்கட்டும், கொத்தமல்லியாக இருக்கட்டும், தக்காளி இருக்கட்டும், கேரட்டு, பீன்ஸு, இதில் என்ன காய்கறிகள் நான் சொல்கிறதுக்கு எனக்கு முடியலை. அந்த அளவுக்கு இதில் எல்லாமே போட்டு வச்சுருக்குறாங்க. நம்ம மண்ணெல்லாம் நம்ம சொல்லுவோம் இந்த மண்ணில் இதாங்க வரும் அப்படின்னு. அது எல்லாத்தையும் முற்றிலுமாக முறியடித்து இந்த மண் எல்லாத்துக்கும் ஏற்றுறது. பாலைவனம் அப்படின்னா காய்கறி எல்லாம் உங்களுக்கு வளராது அப்படிங்கிறதெல்லாம் முறியடித்து இந்த பசலிக்கீரை வந்திருக்குது. இப்படி எல்லாமே அவர் என்னென்ன தோணுதோ எல்லாத்தையுமே இந்த மண்ணில் விளைய வச்சிருக்கிறாரு. பாருங்க, நான் வீட்டுக்கு தேவையான மொத்தமும் இருக்கிற வண்டுஸ் எல்லாம் பறிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பாருங்க புளிச்சக்கீரை எல்லாம் வச்சிருக்காங்க. பாருங்க எவ்வளவுக்குண்ணா மரம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு ஃபைனலாக புளிச்சக்கீரை பாருங்க. புளிச்சக்கீரை இங்கிலீஷில் கேபேஜ்னு சொல்லுவாங்க. இல்லை காலிஃப்ளவர். அது வேறு, இது முட்டைக்கோஸ். அது என்ன வாங்க போகிறீங்க அங்கிள்கிட்ட? கொத்தமல்லி வாங்க வந்திருக்கீங்களா? வாங்கிக்க விஸ்வா. இது பார்த்தீங்கன்னா தக்காளி போட்டு வச்சுருக்காங்க.
ஆனால் இப்போ இது எல்லாத்துக்குமே என்ன உரம் போட்டுக்கிட்டு இருக்கிறியா சொல்லுங்க, தெரிஞ்சுக்குவோம். எல்லாத்துக்குமே இது ஆட்டு எருவு தான். ஆட்டு எருவு தான். நம்ம ஊரில் மாடு மாதிரி இங்கே வந்து ஆடு வளர்க்குறாங்க, ஒட்டகம் வளர்க்குறாங்க, அதோட எருவு தான் எல்லாத்துக்குமே போடுறீங்களா? வேறு எந்த ஒரு உரமுமே கிடையாதா? இல்லை. கேட்டுக்கங்க. நம்ம வந்து எந்த அளவுக்கு நமக்கு விவசாயத்தில் லாபம் வரல அப்படின்னா அதுக்கு காரணம் என்னென்னா இந்த யூரியா பொட்டாஸ் இப்படி வாங்குறதுலேயே பாதி காசு போயிடுது. அது உடம்புக்கு நல்லதும் இல்லைங்க. பாருங்கள் எப்படி காய்கறி எல்லாம் விளைஞ்சிருக்கு பாருங்கள். ஃபுல்லாக பாலைவனம் தான் இது. அண்ணன் பாருங்கள் கொத்தமல்லி எவ்வளோ அழகாக பறிச்சுக்கிட்டு இருக்காங்கண்ணே. இத்தனைக்கு சொட்டு நீர் பாசனம் தான் இங்கே, வேறு எதுவுமே கிடையாது. பெரிய அளவுக்கு மழையோ இல்லை ஆறுகளோ இல்லாத இடம். நம்ம வந்து காவிரியில் தண்ணி கொடுங்க, கர்நாடகாவிலேருந்து தண்ணி கொடுங்கன்னு சொல்லி போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். வெறும் சொட்டு நீர் பாசனத்தை மட்டுமே வச்சு இந்த அளவுக்கு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. உரம் எல்லாம் நம்ம ஊர் மாதிரி யூரியா பொட்டாஸ் எல்லாம் கிடையாது, எல்லாமே இயற்கை உரம் தானே. ஆமாம் ஆமாம், எருவு. அண்ணா என்னென்ன பறிச்சுக்கிட்டு இருக்கீங்க? கொத்தமல்லி தான். கொத்தமல்லியா வச்சிருக்கீங்க? கொத்தமல்லியா? இது எத்தனை மாசம்னா வரும் வர்றதுக்கு? இது ஒரு 40 நாளில் வரும். 40 நாளில் வந்துடுதா? ஓ பரவாயில்லையே. மற்ற இது என்ன வச்சிருக்கீங்க? இது வெங்காயமா? வெங்காயம் மண் இந்த மண்ணுக்கு வருது. பரவாயில்லையே. அந்த இது கீரையா? அது என்ன பசலிக்கீரை போல? புளிச்சக்கீரையா? புளிச்சக்கீரையும் வச்சிருக்கீங்க. என்னது என்ன பையன் வச்சிருக்கான்? எங்க கொண்டு போறீங்க? எதுல இருந்து பறிச்சீங்க? அங்கிள் கொடுத்தாங்களா? ஹலோ என்ன பண்ணிட்டு இருக்கா? காலிஃப்ளவர் கொடுத்துருக்காங்களா அங்கிள்? பாட்டிங்கடா யாரோ பெரிய பீச் இருக்குதுன்னா ஆக்ரோஷமா இருக்கு பாட்டாய. பாருங்க யாரோ இங்க பாருடா. பார்த்தீங்களா அவரைக்காயெல்லாம் வச்சுருக்காங்க. எப்படி இருக்குது பாருங்கள், எவ்வளோ கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு பாருங்கள் அவரைக்காயெல்லாம். பாருங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்க் க்ரீனாக இருக்குது. இது வந்து ப்ராக்கலி. இது வந்து 1 இயர் இருக்கும் இதை வர. இங்கே பாருங்க 1 வருஷத்துக்கு ப்ராக்கலி கூட வரல. பாருங்க இதான் ப்ராக்கலி. இதோ இதுதான் ப்ராக்கலி வந்துச்சுக்கு பாருங்க. இப்போ இது பாருங்க லாங் பீன்ஸ்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ தக்காளி போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள், ஃபுல்லாக எப்படி போட்டு வச்சுருக்காங்கன்னு. பாருங்க சரி இது வந்து கொத்தமல்லி. இது வந்து கொத்தமல்லி. என்னடா அது என்ன எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? அங்க எடுங்க. எடுத்தாச்சா? பாருங்க கருவேப்பிலை. கருவேப்பிலை இல்லை இது. என்னடா அது என்ன பண்ணிட்டு இருக்க? இது என்னென்ன? அது முள்ளங்கி தானா? இப்போ நீங்கள் பார்த்துருக்க வந்து மணத்தக்காளி. இங்கே பாருங்கள் பிளாக் கலரே இருக்கும், அதுதான் பழம். இப்போ க்ரீன் கலர் தான் இருந்துருக்கு. இங்கே பாருங்கள் நிறையா இருக்குது. இங்கே பிளாக் கலர் உங்களுக்கு நான் எடுத்து காமிக்கிறேன். பிளாக் கலர் ஒரு வருஷத்துக்கு கூட வரவங்க மழையிலே இது வரல. வாங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம். இது என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பாலைவனத்தில் வந்து நம்ம ஊரில் கூட இப்படி பண்ண மாட்டீங்க. பாருங்கள் முள்ளங்கி பறிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இதில் எந்த ஒரு கெமிக்கலுமே இல்லை அப்படிங்கிறது இன்னும் ஒரு சிறப்பு. எல்லாமே இயற்கை முறையில் தான் பறிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, இங்கே விளைய வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த தோட்டத்தை ஒரு 30 வருஷமாக நம்ம அண்ணன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. பார்த்தீங்களா? வேறு என்னென்ன காயின்னு இருக்குது? முள்ளங்கி இருக்குது.
இருக்குது, அவரைக்காய் இருக்குது, முள்ளங்கி, அவரைக்காய், வேற சொரக்காய் இருக்குது, சொரக்காய், ஆ பீட்ரூட்டு, ஆ கொத்தமல்லி தழை, ஆ கத்திரிக்காய், கத்திரிக்காய், புளிச்சக்கீரை ஆ எல்லாம் இருக்குது. ஆ எல்லாமே இருக்குது. பார்த்தீங்களா எவ்வளவுக்கு போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். இதோ இங்கிலீஷில் வந்து லாங் பீன்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து வெஜிடபிள். ஓகே, வாங்க நெக்ஸ்ட்டு என்னன்னா நம்ம ரேடிஷ் படிக்கிறோம். இது வந்து ரூட்டில் பார்த்து இது நான் படிச்சிருக்கேன். இதை படிச்சாச்சு. இங்கே பாருங்க பிங்க் ரேடிஷ், ஒயிட் ரேடிஷும் இருக்கு. பிங்க் ரேடிஷ் பிடிக்காதுடா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற வந்து ஆனியனுங்க பாருங்கள். இது குட்டியாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? குட்டா இன்னும் நிறையா பெருசாக வளர்ந்துட்டே போகும். இங்கே பாருங்கள், இது வந்து ரூட்டு. ஓகே, வாங்க நம்ம என்ன படிக்கலாம்னு நெக்ஸ்ட் பார்க்கலாம். இது என்னது? இப்போ இது என்னது? தொடர்ந்து பச்சை வச்சுட்டு போதும் வேப்பமரம் லீஃபு. இப்போ இது நமக்கு தேவையில்லை, இப்போதான் நமக்கு தேவை பழம் இருக்க. இப்போ பாருங்க வேப்பு குச்சி மரம். இதை வச்சு நம்ம பழம் இருக்க போகிறோம். இருங்க ஃபஸ்ட்டு எல்லா மரம்லாம் நான் எடுத்துக்கிறேன். அப்படியே நைட் ஆயிடுச்சு. இங்கேயே அப்படியே தங்கிட்டு ஒரு கிராமத்து வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சாச்சு. மெதுவா விசுவா, என்ன மெதுவாக விஷயம் ஏற்பாட்டு ஏதாச்சும் பைக்கிறோம். நைட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. சிக்கன், அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அதால் நமக்கு போனோடனேவே பார்பிக்யூ ரெடி பண்ண ஈஸியாகிருச்சு. எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கான் பாருங்கள் பையன். துபாயிலேருந்து இது மாதிரி ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு வந்தோடனே இவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. பயங்கரமாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தீங்களா டான்ஸை. மொத்தம் போயிடுச்சு. ஆமாங்க. இப்படி உள்ள போடுறான். நேரம் அங்கே போ. விடிய காலையிலேயே இது போல் ஒரு நெருப்பில் அனல் காஞ்சிட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பித்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். இது போல் தொடர்ந்து வீடியோக்களை பார்க்க மறக்காமல் அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. முடிஞ்சால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.